ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலதா மாளிகாவுக்கு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து முன்னுக்கு என்ட்ரன்ஸில் வந்திருப்பேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு பின்னுக்கு எக்ஸிட்டில் வந்து என்ட்ரி ஆகி காட்ட போகிறேன். ஓகே, ஸோ போய்ட்டு உள்ளுக்கு போய்ட்டு பார்க்கலாம். ஸோ மறந்துட வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கொள்ளுங்க. நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எவ்வளோ வந்து வெளிநாட்டாக்கள் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டாக்களை விட வெளிநாட்டாக்கள் தான் நிறைய வந்து இதில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இவன் பின்னுக்கே அப்படி நம்மளும் போயிட்டு உள்நாட்டில் உள்ள விஷயத்துக்கு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க போவோம். பேக்க மாறேன், பேக் எடுத்துக்கிறேன். கொல்லம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, ஸோ நிறைய க்ரௌடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகிடுது. உள்ள போயிட்டான். இவனு 10 இருக்கு. என்னத்தை பார்க்குறாங்க அப்படி? ஓ பட்டாசு. இவங்க என்ன காட்டுறாங்க? பார்த்தீங்கன்னா மக்கள் அங்கே இவங்கெல்லாம் கபரையா பார்த்துக்கிறாங்க. கபரையா என்னது? கபரையாக்கு தமிழில் என்ன சொல்கிறது தெரியும். போட்டில் ரவுண்ட் போகலாம். கபரையாக்குங்க. ஸோ அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா பூக்கடைகள்லாம் இருக்குது. ஸோ ஓகே மக்களே, நம்ம அப்படியே வந்து எக்ஸிட் ஆகிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதால் தான் நம்ம உள்ளே போக போகிறோம். இங்கே பாருங்கள், எனக்கு ஆண்களுக்கு ஏரியா, பெண்களுக்கு இல்லை. அங்கே உள்ளே போய்ட்டு உள்ளுக்கு போய்ட்டு மாற்றலாமா இருக்கும். காட்டிட்டா போவோம். உள்ளுக்கு இருக்குது. உள்ளுக்கு ஜென்ஸ் இந்த சைடு இல்லையா, ஆண்கள் இந்த சைடும் பெண்கள் அந்த சைடும் ஒன்று இருக்குது. மக்கள் பேக் அங்கே போட்டாச்சு. பேக் ஒரு கட்டிங் இருக்கும். ஸோ பேக் கலெக்ட் பண்ணிட்டு போயிடும். இனி பார்த்தீங்கன்னா அப்படியே எமர்ஜென்சி வெஹிக்கல்ஸ் இருக்குது, ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்குது, நெருப்பாக நிற்கிறது ஒன்று இருக்குது, தீ அமைப்பு படை. இந்த ஏரியா வந்து முக்கியமாக இந்த ஏரியா வந்து எக்ஸிட்னால தான் இதெல்லாம் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் இருக்காது. நான் வந்து வார வீடியோஸ் எல்லாமே என்ட்ரன்ஸில் எடுத்து போட்டதுனால வந்து இப்போ எக்ஸிட்டில் ஒன்று எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, எப்படி இருக்குது அப்படின்றது. ஆனால் போடுறது போகிறேன்.
வைட்ஸ்னு மே இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க என்னது தொல்பொருள் தகவல் மையம் அப்படின்னு வந்து பாட்டை 5 மணிக்கு மூடிடுவாங்க 5 மணிக்கு மூடிடுவாங்க தான் எனக்கு அது போன முறையும் வந்து எனக்கு பார்க்க மக்கள் நம்மளோட அந்த 3 பேர் வந்து அங்கே இருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்க கூட்டிகிட்டு போயிடுவோம். நீங்கள் ஏன்டா நேரத்தடி வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் உங்களை அங்கே தேடுறோம். எங்கடா வாகனத்தை போட்டு வர போனவங்கள காணும் பார்க்கிங்கில் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம். நாங்கள் இங்கிட்டு வர சொல்லிட்டு அங்கே தான் உட்காந்துருந்தோம். யார் இல்லை நாங்கள் சாப்பாடுலாம் வாங்கி வச்சு பார்த்துட்டு இருந்தோம். மக்களை மன்னிச்சுங்க. நான் தமிழ், இவன் தமிழ், அவன் தமிழ், இவன் சிங்களம். அதனால் இவனுக்கு தமிழ் பேச தெரியாது. ஸோ நாங்கள் உங்களுக்கு தமிழில் வந்து அவன் பேசுகிறது சொல்லிடுவோம். ஓகே சரி, உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். செருப்பெல்லாம் கழட்டிட்டு போகணும் இல்லையா? செருப்பு கழட்டி ஐயா இருக்க மாட்டான், எல்லாம் பழசு. போமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் ஞாயிற்றுக்கிழமை அது அங்கே வந்து நல்ல க்ரௌடாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து எக்ஸிட்டில் தான் நம்ம வந்து வந்தோம்னு சொல்லி. என்ட்ரன்ஸில் வந்தால் அந்த ஏரியாவில் தான் வரணும். இந்த ஆக்கள் வராங்க இல்லையா, இது வழி தான் வரணும். இதான் வழி. இதில் வந்து அங்கிட்டு போகணும். உள்ளுக்கு நான் வீடியோஸும் எடுத்தேன். போன முறை வந்து நான் வந்தேன். போன முறை நான் தனியாக வந்து என் சேனலில் வீடியோலாம் இருக்குது. போன முறை நாங்கள் தனியாக வந்திருக்கோம். உங்களை விட்டுட்டு வந்துருக்கோம். எங்கே இதுதான் இவரும் இந்த அளவுக்கு வந்து க்ரௌடாக இருக்குன்னு இன்றைக்கி. இது வந்து எக்ஸிட் ஆகிற இடம். என்ட்ரிக்கு நம்ம வந்து அப்படி அங்கே போய்ட்டு செருப்பெல்லாம் காட்டி அங்கே கொடுத்துட்டு போய் திங்கிட்டு வரணும். ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்த வழியில் வந்து இப்படியே போனோம்னா உள்ளுக்கு மாளிகை போகலாம். இதில் இப்படியே போனோம்னா கோயிலுக்கு போகலாம். ப்ரோ காலெல்லாம் கலையை சுத்தப்படுத்திடுவோம். ஸோ வந்து அவங்களுக்கு ஷூஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மாளிகை போகிறோம், நேராக அது வெளியே போயிடலாம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு போகிறோன்னா இப்போ இது வெளியே போயிட்டு போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்.
மக்கள் இதில் விளக்கம் இருக்கீங்க பாருங்க. எப்படி என்ன ஊற்றுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விளக்கு வந்து எப்படின்னா, இந்த விளக்கு வந்து முழு வருஷம் வந்து பற்றிக்க இருக்குமா, அணைஞ்சு போய் விட மாட்டாங்களாம். அதுக்கு எப்படி என்ன ஊற்றுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு எண்ணெய் ஊற்றுனா அங்கே போயிடும். அவளுக்கு பட்டை போட்டு செட் பண்ணியிருக்காங்களோ. மக்கள் இதுக்கு தான் எண்ணெய் ஊற்றுறதான். ஸோ ஃபில்டர் பண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஊற்றுனா அந்த விளக்குற ஏரியாவுக்கு வந்து எண்ணெய் போய் சேர்ந்துருக்கும். அது நல்ல சிஸ்டம் ஒன்று தான் இல்லையா? சரி, ஓகே போங்க. அதுக்கு பிறகு அப்படியே போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைத்தியம் ஒன்று இருக்குது. அப்படியே அங்கிட்டு போனீங்கன்னா பாங்கு வெட்டுறது, இந்த விளக்கு பற்ற வைக்கிற மக்கள் வந்து நேர்த்திகள் இது போட்டு வந்து விளக்கு பற்ற வைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா மக்களே தண்ணி திறந்த தண்ணி வரும்னு நினைக்கிறேன். பூக்கள் அதே கொண்டு கழுவி வைக்கிறதுக்கு அதில் வச்சுருக்குது. இது பார்த்தீங்கன்னா மக்களே கம்பார தெய்வம் இருக்குது. அப்படின்னா இந்த சூனியம் செய்கிறதுக்கு அதுக்கு வருவாங்க இல்லையா, அதுகளை வெட்டுறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணுற கடவுள் அப்படின்றது. போமா पर्यन्तं शरणं गच्छामि च बुद्धातीता च बुद्धानागता पशुपन्ना च बुद्धा
மக்களே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் கட்டடம்னு நினைக்கிறேன். நீ வேறு ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஓகே மக்களே, நான் நினைக்கிற மாதிரி இது வந்து யானைகள் கட்டிடம் தான் இருக்கும். ஸோ கேட்டு பார்ப்போம். தம்பி டே, இது வந்து யானை கட்டிடம் தானே? நீட்டுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து திருவிழா காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த திருவிழா காலங்களில் வந்து யானைகளை கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற இடமும் இருக்குது. இங்கே பாருங்கள், பழைய அந்த காலத்து பில்டிங் ஒன்று இருக்குது. இது என்னன்னு தெரியலை. சர்ச்சா? இது வந்து கிறிஸ்டியன் சர்ச் ஒன்றா. ஓ இல்லையா, குறிசா இருக்குது மேலே. இப்போவும் பாவனையில் உள்ளதா? மூடி வச்சுருக்காங்களா? அப்படின்னா பால் அடைஞ்சதுண்ணா இல்லையா இருக்கும் இல்லையா? நடு டவுனில் இப்படி ஒன்று பாலடைய விட்டுருக்க மாட்டாங்களே. ஓ, பாவைக்கிறது ஒன்று தான். வரேன். அதோடய அங்கிட்டு முடியுது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஒரு 15-20 அடியோடு முடியுது. மக்கள் இதை சுற்றி பார்க்குறது வந்து இன்னும் முடியலை. இது வந்து ஒரு ஏரியா, இந்த கோயில் ஏரியா மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ இதை நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்படி மேலே வந்து புத்தர்கிட்ட அந்த பல் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ஏரியாவுக்கு வந்து போகணும். ஸோ இது ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து காட்டு, அதை வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக பேர் ஒரு வீடியோவாக காட்டுறேன். ஓகே, ஸோ 2 வீடியோ வந்துடும். மறந்துடாதீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கொள்ளுங்க. நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து இப்போயும் இங்கே பாருங்கள், சின்ன கதவு ஒன்று, பழைய அந்த காலத்து கதவு ஒன்று. இப்போ வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க வெளியில். ஆனால் இதுக்கு மேலே வந்து ஆலமரம் ஒன்று இருக்குது, அரச மரம் ஒன்று இருக்குது. குட்.
අපපතිවත්තියං සමනේන වා බ්‍රාහ්මණේන වා දේවේන වා මාරේන වා බ්‍රහ්මුණා වා කේන ජීවා ලෝකෝත්තරීයං Gini. Eh? Poma. Someone help you. You say this, thank you. ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம்.
இது ஏரியா ஃபுல்லாக அப்படியே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து வந்து டூத் டெம்பிள் இல்லையா, அந்த ஏரியாவுக்கு தான் போக போகிறோம். அந்த ஏரியாவுக்கு நான் கூட்டு போய் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னே உங்களுக்கு காட்டுறேன். வேறு ஃபுல்லாகவே வந்து விளக்கு பற்ற வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஏரியா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஏரியா பார்த்து முடிஞ்சாச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம வந்து செகண்ட் வீடியோ வந்து செகண்ட் பார்ட் வந்து டூத் டெம்பிள் இருக்குது ஏரியாவுக்கு. இப்போ உண்மையிலே அந்த புத்தரோட பல்லு வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஏரியாவுக்கு போயிட்டு காட்ட போகிறேன். அந்த வீடியோ தான் அடுத்த வீடியோவாக இருக்க போகுது. Thank you.